ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி நான் வீட்லேயே ட்ரை பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி கேக் செஞ்ச அனுபவமே சுத்தமாக இல்லை. ஒரு நாள் கூட கேக் நான் பண்ணதும் இல்லை. 100 கிராம் வெண்ணெய், டார்க் சாக்லேட் ஒரு 100 கிராம், ரெண்டையும் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா உருக்கி வச்சுருக்கேங்க. இந்த மிக்ஸ் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஒரு பக்கம் ஆறுறதுக்குள்ளே 3 முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சுகரை ஒரு 100 கிராம் 150 கிராம் நான் போட்டிருக்கேன். நல்லா மிக்சியில் அடித்து பவுடராக யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கப் ப்ரௌன் சுகரும் நல்லா பொடி பண்ணி எடுத்து நல்லா பீட் பண்ணணும். இதெல்லாமே நல்லா ஃப்ளஜ்ஜியாக வர வரைக்கும் பீட் பண்ணணும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன், அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு. மெல்ட் பண்ண சாக்லேட்டும் பட்டரும் மிக்ஸ் இருக்குல்லைங்க, அதை எடுத்து இது கூடயே ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூடாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா எக்கு கெட்டியாயிரும். அதனால் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். 25 கிராம் கோகோ பவுடர், 100 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு தான் சேர்க்குறேங்க. சளிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அங்கங்கே திட்டாக இருக்காது. எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வரும். கலக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு சிட்டிக்கை உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ சாஃப்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பேச்சுலா வச்சுட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம நல்லா சில்கி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணுங்க. இட்லி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நான் 2 முட்டை தான் போட்டேன். நீங்கள் 3 முட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அவுட்புட் நல்லா இருந்தது. பட் இன்னொரு முட்டை போட்டிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட்டர் சீட் தடவி வச்சுருந்த பவுலில் நம்ம ஊற்றி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ ஓடிஜி நான் ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருந்தேன். டைமர் செட் பண்ணிடலாங்க. 180 டிகிரிக்கு 35 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிட்டேங்க. இடையில ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூனோ ஏதாவது வச்சு நம்ம காம்பை வச்சு குத்தி பார்த்தோன்னா நம்மளுக்கு மாவு ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, வெளியே எடுப்போம். சூப்பராக இருக்கே. கேக் வெந்துருச்சுங்க. இது ப்ரௌனின்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் தான் சொல்லணும். நான் இதை ப்ரௌனின்னு நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஸ்டிச்சிங் வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நானும் பசங்களாம் சாப்பிட்டோம். பசங்களாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. நிறைய சாக்லேட் எல்லாம் போடணும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் எங்கே வேஸ்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு, நம்ம சும்மா ட்ரையல் தானே பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப சாக்லேட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் அதிகமாக போடலை. ஆனால் இனிமேல் நிறைய சாக்லேட் போட்டு சாக்லேட் சிப்ஸு, டார்க் சாக்லேட்ஸ் நிறைய போட்டு செஞ்சோன்னா இன்னும் ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் நிறைய சாக்லேட் போட்டு பண்ணலான்ட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது, சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.